செலுத்தியிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே சோதனை ஆராய்ச்சி ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அற்புதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே சோதரம். நீ கொடுத்த ஆண்டவரே மகப்பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். ஆராதனை வேலையிலே நீர் ஆண்டவர் மகிமையை ஆசீர்வாத முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். உடைய வல்லமைகள் உடைய அபிஷேகம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை எங்களுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம். நான் பிரசங்கத்தின் வாயிலாக என்னால் வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். ஆடல் பகுதி ஆசிரியர் ஆண்டவரே சோதரம். ஆராதனை பகுதி ஆசிரியர் காணி பகுதி ஆசிரியர் ஆண்டவரே சோதரம். ஆண்டவர் பிரசங்க பகுதி ஆசிரியர் முடிவு ஜபத்தை ஆசிரியர் ஆண்டவரே சோதரம். ஆரம்பது முடிவரை நீரை பொருட்படுத்த வழிநடத்தி எங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதம் முடிய ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கரங்களும் படைக்கிற ஆண்டவரே சோதரம். நீங்கள் இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாம் பாடலை பாடுவோம். முதல் பாடலாக இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை என்ற பாடலை பாடுவோம். உணவாடு புஸ்தகத்தை 572வது பாடல். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூமியில் தன் வாழ்க்கையில் இருபோதும் நேரே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை படைந்தோர், உங்களில் உள்ள எந்த மகை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோர், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். புராண அழகுள்ளவரை பூமியின் தன் வாழ்க்கையில் நீரை போதும் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவர் பூமியில் தன் வாழ்க்கையில் நீரை போதும் நேரே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனிக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனிக்கின்றேன். புராண அழகுள்ளவரை பூமியின் தன் வாழ்க்கையில் நீரை போதும் நேரே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். லோக சுகமென்மை எல்லாம் எந்தனை கவர்ந்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமென்மை எல்லாம் எந்தனை கவர்ந்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புராண அழகுள்ளவரை பூமியின் தன் வாழ்க்கையில் நீரை போதும் நேரே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. நின்மை போதும் சுமை போல மின்னும் ஜட மோகமோ, இன்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். இனிமேல் மோதும்
கண்டு வேகமாக மோதி அடித்தார். புராண குள்ளவனை போய் எங்கள் வார்த்தை நீரை போதும் வேறு வேண்டாம் நண்பனேசரை மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். இயேசுவை போலாத குள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போலாத குள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஆமென். அடுத்த பாடலாக என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே 371வது பாடல். ஆராதனை உமக்கே
காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 என்றும் ஆராதனை உமக்கே. ஆமென். நாம் இப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய தேவனை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், என்றென்று மாறாதவரே ஸ்தோத்திரம், நம்பினவரை கைவிடாதவரே ஸ்தோத்திரம், நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா தேவனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாலோமோன் தேவனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் மாட்டுமே எங்களுக்கு போதும் தான் தேவனே அந்த சோதரன் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். மனித உறவுகளுக்கு உயிர் கொடுத்த தேவனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை வேறுபடுத்திக்கிற தேவனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க என்னன்னு சொன்ன வசந்தியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்புதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு பிதாவோடு எங்களோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லவராக இருக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் சிறகுகள் நிழலில் ஆண்டவரே எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே எங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்நாள் கண்ணின் கருவில் போல பாதுகாத்து கொண்டு வழி நடத்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆத்தும பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு மத்தியிலும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையிலே எங்களுக்கு வேறு தேவர்கள் இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுடைய நேசராக இருக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆராதனை வேளையிலே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதான் ஆண்டவரே யூடியூப் வழியாக ஆண்டவரே அனைத்து மக்களையும் மத்தியில் ஆண்டவரே வீட்டிலே ஒரு ஆசீர்வாத வழி கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்பங்கள் நிறைந்து காணப்பட ஆண்டவரே நீர் வழிவாசலை வானத்தில் திறந்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசிகள் மத்தியில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அளவில் அபிஷேகத்தையும் அன்னிவாசி ஒரு மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆண்டவரே சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையை தான் நாங்கள் நம்பிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மருந்தை கட்டளையிட்டு ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் சாபத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நினைவு கூறும் மன்னமாக ஆண்டவரே நாங்கள் மாதந்தோறும் திருவிழா எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் எங்கள் பாவங்களுக்காக மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah.
நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு நிசர்ந்து அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா ஒவ்வொரு மன்னரை கண்ணீர் கருவில் போல பார்த்து கொண்டு வழிநடத்தின தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா 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 உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே சோதரம் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் தான் ஆண்டவரை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஹல்லேலூயா வேலையில் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சிந்திக்கிறத சபை திறக்கப்பட முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதர சபைகளை திறந்து நாங்கள் ஆராதிக்க திருவ செய்ய முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் நீர் தான் வழக்கரம் மீட்க முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் எல்லா கொரோனா வைரஸ் நீக்க போட முடியாது ஆண்டவரே சோதரம் நல்ல ஒரு கிருபைகள் நல்ல ஒரு ஐக்கியத்தை தர முடியாது ஆண்டவரே சோதரம் விசுவாசிகளான ஆசீர்வாதம் ரசிக்கப்படுவார் ரசிக்கப்படாத அனைத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் கொரோனா வைரஸ் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டு வீட்டில் இருந்து பாதுகாப்புடன் இருந்து இந்த ஆண்டவரை குடும்பத்தை நல்லவர் நடத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் ஒவ்வொரு பணத்தை சந்திக்க முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா நீர் ஆண்டவரே ஆண்டவரை வழிநடத்தின தேவன் ஆண்டவரை இனிமேலும் வழிநடத்துகிறார் ஆண்டவரே சோதரம் ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் வரை தனித்தனி ஆசிரியக்க முடியாது ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென் சோதரம் ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா உண்மையை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைய சுழி தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இந்த பாடி பாடுவோம் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே
மறைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே நமதன்னை கண்டடைந்தே தேவன் சமூகத்திலே நமதன்னை கண்டடைந்தே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோதரனே சோதரனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்முடைய பாதங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோதரனே ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர்தான் ஆண்டவரே சோதரனை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரன் ஆண்டவரே சோதரன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சத்துரு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நீர்தான் எங்கள் தலையை நிமிர பண்ண முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரன் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே எங்கள் துதிக்கிறமானவரே உயர்ந்தவரே எங்கள் துதிக்கிறமானவரே சோதராண்டவரே சோதராண்டவரே சோதரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே வல்லவரே நாங்கள் துதிக்கிறமானவரே சோதராண்டவரே ஆண்டவரே சிங்கக்கெப்பி நாங்கள் கிடந்தால் ஆண்டவரே சோதராண்டவரே நீர்தாண்டவரே ஆண்டவரே எங்கள் முடிக்கூட கருகாமல் ஆண்டவரை காத்துக்கொண்டு வழிநடத்த தேவன் ஆண்டவரே சோதரம் நாட்களை நீர்தாண்டவரை காத்துக்கொண்டு வழிநடத்தபடியே ஜெயிக்கிற ஆண்டவரே சோதராண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரன் நீர்தாண்டவருடைய கரங்களை நீக்கி ஒவ்வொரு பேர் தனித்தனி ஆசிரியர்கள் ஜெயிக்கிற ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரன் தொடர்ந்து பொறுப்படுத்தி ஆராதனை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் தொடர்ந்து ஆண்டவரே சுப்பிதாவை தேவனை தொழுது கொள்வோம். பிதாவை
தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். கழுவப்பட்டேன் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட நாம் தேவனுடையதான வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவன் நம்மை அநேக காரியங்களுக்காக இந்த உலகத்திலே அவருக்காக வாழும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். சர்வசாதாரணமாக அல்ல, நம்மை தெரிந்து கொள்வதற்கு தேவாதி தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாம். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அவரோடு இணைந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமாம். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். நாம் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். உலகத்திலே எத்தனையோ பேர் இருந்தாலுமே கூட உங்களையும் என்னையும் தேவாதி தேவன் ரட்சிப்பு அடையும்படியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர் நிச்சயமாக எவரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை நிச்சயமாக தேவன் சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். இன்னுமே கூட ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஒரு தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் ஆண்டவர் பூச்சக்கத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களிலும் இயேசுக்கு சொந்தமாக தேவாதி தேவனுக்கு சொந்தமாக இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். அதை ஒருபோதும் மறந்து போகாதீங்க. உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட நாம் உலகத்தின் உடையவர்கள் அல்ல, பரலோகத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிரஜையாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எப்போதும் அவரோடு கூட வாழ்கிற தெய்வ பிள்ளையாய் இருக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீத்துக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இன்றி மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் இவ்வாறாக அவருக்கு பிரியமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படியாக தம்முடைய தூய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணி அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னுமே கூட நாம் எபேசியரிலே வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
6வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12 வாசிப்போம். 1:12 வாசிப்போம். தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். சுதந்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கட்டளையிட்ட பொழுது ஆமென், ஆண்டவர் சொன்னார், இவன்தான், ஈசாக்கு தான் உன்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி. ஆகார் மூலியமாக இஸ்மவேல் பிறந்தாலுமே கூட ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு தான் உன்னுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று. இவ்வாறாக இந்த முழு உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலுமே கூட நம்ம ஒரு கோத்திரத்தை, இஸ்ரவேல் கோத்திரத்தை தேவன் எப்படி தெரிந்து கொண்டாரோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினாரோ, அதுபோல நாம் அவருடைய சுதந்திரராக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதற்காக நாம் ஆண்டவருடையதான கிருபையினாலே ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ஜனமாக இருக்கிறோம். அவருடைய கிருபை பெற்ற ஜனமாக இருக்கிறோம். அந்த கிருபையினாலே தேவன் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் தருகிறார். இன்னுமே கூட யாத்ராமத்தின் புஸ்தகம் யூதா புஸ்தகத்தை வாசிக்கலாம். யூதாவிலே 20 புதிய ஏற்பாட்டை வாசித்து யாக்கோபு 2:5 வாசிக்கலாம். இருபதாவது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். அவருடைய விசுவாசத்தினாலே தேவன் சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆண்டவர் அதிலே பெருகவும் படுகவும் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே கூட யாக்கோபின் புஸ்தகம் யாக்கோபு 2:5 வாசிக்கலாம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்கள் பணம் பொருள் விஷயத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படலாம். மற்றவர்கள் உங்களை குறைவுள்ளவர்கள் என்று அநேக காரியத்திலே சொல்லலாம். ஆனால் விசுவாசத்திலே அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசத்தினாலே நீங்கள் பெறுகிறவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரிகளையும் செய்ய நீங்கள் தகுதி அடைய ஒரு பிள்ளைகளாகவும் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த அளவுக்கு தேவனை தேடுகிறீர்கள், நம்புகிறீர்கள். அவருடைய நாமத்தினால் நீங்கள் விசுவாசித்து காலை மாலை எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்து தேவனை வராக நீங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னும் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் எல்லாம் வரக்கூடிய நாட்களிலே ஜெயமாக மாறும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் விசுவாச பிள்ளையாயிருக்கிற நம்மை ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அடுத்தபடியாக கொலைசருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்க தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரராக மாற தெரிந்து வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னுமே கூட அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவிக்குரிய கனிகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கனியை கொடுக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார்.
கொலைசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22 வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவிக்குரிய கனிகளிலே வளரும்படியாக, கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆவிக்குரிய கனிகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியின் கனி நம் அனைவருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்பேற்பட்டதான இந்த விசுவாசமாகிய இந்த கிரியைகளை எல்லாம் தேவன் நம்மில் வளர செய்ய அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். இது மட்டுமாக நீங்கள் அவருக்குள்ளாக இருப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கனி கொடுக்க பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அன்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, எத்தனை முறை அரசாங்கம் நமக்கு இந்த லாக்டவுன் அறிவித்தாலும் அத்தனை முறையும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்து ஜெபத்தோடு கூட நீங்கள் காரியங்களை செய்கிறீர்கள், அதன்படி நடக்கிறீர்கள், அறிவிப்பு பிரகாரம் நடக்கிறீர்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெருக செய்வாராக. ஆவியின் வரம் வேண்டுமென்று ஜெபிக்கிற நாம் ஆவியினுடைய கனிகள் வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் எப்படி ஒரு விசுவாசமாக பேசுகிறோமோ அதே போல ஆவிக்குரிய ஒரு கனிகளை குறித்து நாம் பேச வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் எந்த அளவுக்கு பேசி சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்க நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உலகத்திலே அன்பு காண முடியாது, விசுவாசம் காண முடியாது, சாந்தம் காண முடியாது, இச்சையடக்கம் இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறதான நீங்கள், அவருடைய ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறதான நீங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய அந்த கனிகளை கொஞ்சம் தியானித்து கொஞ்சம் மனதில் வைத்து அதற்காக நீங்கள் பிரயாசப்படும் பொழுது உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார், பாராட்டுவார், அன்பு கூறுவார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் என்கிற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து காட்டுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னுமே கூட தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொள்கிறார்? ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். நம்மை ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். எல்லாருமே உலகத்திலே சுவிசேஷர்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் ரட்சிக்கப்பட்டது போல பிறருக்கு அந்த சத்தியத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஊழியம் செய்ய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். உலக பிரகாரமான ஜனங்களே எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான நாம் அதைவிட மிக அதிகமாக சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்கிறார்கள். இன்பத்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே அனுபவித்த நாம், எல்லா கிருபைகளையும் செய்த நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஊழியம் செய்ய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். அவன் எவ்வளவாக பாடுபட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதன்படியாகவே அப்போஸ்தலர் பவுல் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அவர் 14 நிருபங்களை எழுதியது மாத்திரமல்ல, அவர் ஊழியங்கள் எல்லா அப்போஸ்தலரும் அவர் சிறியவர் என்று தன்னைத்தானே தாழ்த்துகிறார். தாழ்த்தினாலும் கூட அவர்தான் அதிகமாக ஒரு ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் அவருடைய ஊழியம் மிக பெரியது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் இருந்தபடினாலே தேவன் அந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மூலியமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு தேவன் போதுமானவராக அவர் இருக்கிறார். அவரை தேட வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஊழியம் செய்ய தேவனால் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடையதான சத்தியத்தை, அவருடையதான ராஜரீக சுவிசேஷத்தை இந்த முழு உலகத்துக்கும் கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய மகனாக மகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தேவனால் நம்மை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அதை செய்யும் பொழுது, தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்யும் பொழுது அவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அவரோடு நாம் இருக்க வேண்டுமாம். அவரோடு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உலகத்திலே எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவரோடு கூட நெருங்கி அவரோடு கூட வாழ்வது என்பது, இயேசுநாதரோடு வாழ்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஆமென். தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்? அவரோடு கூட ஆமென் வாழ்க்கை வாழ்வதற்காக. வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெனிப்பிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமென். அவரோடு கூட இயேசுவோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். அவரோடு கூட இணைந்து நீங்கள் வாழுங்கள். இந்த நாட்கள் நமக்கு அதிகமாக ஜெபிக்கிற ஒரு நாட்களாக, வேத வாசிக்கிற ஒரு நாட்களாக, உபவாசிக்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வாழ்க்கைக்குரிய ஜீவியத்திலே நல்ல முறையில் முன்னேறி எல்லா விதத்தில் வளர தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். உங்களை சாதாரணமான ஒரு மனிதனாக, சாதாரணமான ஒரு ஜனக்கூட்டமாக இராதபடி தேவன் விசேஷித்த ஒரு ஆவியோடு, விசேஷித்த ஒரு வல்லமையோடு தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நமது அருணாதர் இயேசு கூறியிருக்கிறார். ஆகையால் அவர் தெரிந்து கொண்டபடியே நாம் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த யூடியூப் சேனல் வாயிலாக இந்த கர்த்தாவே தியானத்தை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் மகிமைப்படுவீராக, இடைவிடுவீராக. உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திர நாட்களில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியே, முன்குறித்தபடியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொந்த ஜனமாக வாழ, சுதந்திரவாளியாக வாழ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாய் வாழ, ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க, ஆவியின் கனிகளோடு வாழ தூய ஆவியானவர் இருக்கிறதால் தொடர்ந்து வழிநடத்தும், பொறுப்போடும் பாதுகாத்துக்கொள்ளும். நன்றி, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.